ஓம் சாந்தி. 29/12/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா. வயசு 31/12/2002 மதுபன். சிவத்தந்தையை பிரம்மா தந்தை அவதரிச்சு தாதி உடல்ல நமக்காக சொன்ன முரளி இது. இப்போ நம்ம அந்த அவ்யக்தமான பிறகு சொன்ன முரளி இது. இந்த முரளியை நம்ம மிக கவனமா கேட்கலாம். நம்மளாம் இறைமானவர்கள். பாபா தலைப்பு கொடுக்குறாங்க, இந்த புது வருடத்தில் அனைத்து பொக்கிஷங்களையும் பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாகும் விசேஷத்தன்மையை காட்டுங்கள் சொல்லி சொல்றோம். புது வருஷம் இப்ப பிறக்க போகுது இல்லையா, அப்ப 2003 பிறக்க போகுது. இப்ப நமக்கு இப்ப புது வருஷம் வரப்போகுது இல்லையா. இப்ப இந்த புது வருஷத்துல எல்லா பொக்கிஷத்தையும் பயன்படுத்துங்க. ஞானம், குணம், அப்புறம் எண்ணம், சங்கல்பம், அப்புறம் டைம், நேரம் எல்லாத்தையும் பயன்படுத்துங்கன்ற, சுவாசம் எல்லாத்தையும் பயன்படுத்தி வெற்றி மூர்த்தி ஆகிற விசேஷத்தன்மையை காட்டுங்கன்றாரு பாபா. சொல்றாங்க, இன்று நவயுகத்தை படைப்பவர், புது வாழ்வை வழங்கும் வள்ளல். புதிய யுகத்தை படைப்பவர், புது வாழ்வை நமக்கு கொடுக்க போற வள்ளல். பாப்தாதா புது வருடத்தை கொண்டாட வந்திருக்கிறார். அவரு நமக்கு நியூ இயர் கொண்டாட வந்திருக்கிறார். நீங்கள் அனைவரும் கூட நியூ இயர் கொண்டாட வந்துள்ளீர்களா அல்லது புது யுகத்தையே கொண்டாட வந்திருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்கிறார். நமக்கு புது வருஷமா இல்ல புது யுகமான்னு சொல்லி கேட்கிறார். ஏன்னா சத்திய யுகம் வரப்போகுது இல்லையா, சொர்க்கம். புது வருடத்தை அனைவரும் கொண்டாடுறாங்க. எல்லாருமே உலகத்துல நியூ இயர் கொண்டாடுறாங்க. ஆனா நீங்க அனைவரும் புது வாழ்க்கையை கொண்டாட போறீங்க. புது வாழ்க்கை, புது யுகம் மற்றும் புது வருடம், இந்த மூன்றையுமே கொண்டாடுவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நமக்கு நியூ இயர், நியூ யுகம் வரப்போகுது, நியூ வாழ்க்கையும் கிடைக்க போகுது. பாப்தாதாவும் மூன்றுக்கும் திருமூர்த்தி வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டுள்ளார் சொல்லி சொல்றாரு. மூன்றுக்குமே நமக்கு திருமூர்த்தி சிவன் வாழ்த்துக்கள் கொடுத்துட்டு இருக்கிறாரு. புது வருடத்தில் ஒருவர் மற்றவருக்கு வாழ்த்துக்களுடன் பரிசு கொடுப்பார்கள் அல்லவா. இப்ப நியூ இயர்னாலே எல்லாரும் ஒருத்தவங்க விஷஸ் சொல்லிக்குவாங்க, பரிசு கூட கொடுப்பாங்க. ஆனால் பாப்தாதா உங்கள் அனைவருக்கும் எப்படிப்பட்ட பரிசு கொடுத்துள்ளார்? நமக்கு என்ன பரிசு கொடுத்துக்கிறார் பாபா? பொன்னுலகத்திற்கான பரிசு கொடுத்துள்ளார். புது உலகத்தையே நமக்கு கோல்டன் ஏஜ் பரிசு கொடுத்துருக்கிறார். இதை தாண்டி வேற என்ன கொடுக்க முடியும்? ஒரு காசு கொடுக்குறோம், பணம் கொடுக்குறோம், ட்ரெஸ் கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறோம். பாபா ஒரு புது உலகத்தையே பரிசா கொடுக்குறாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? அதுவும் கோல்டு உலகம், தங்கத்தாலான தங்க யுகத்தையே பரிசா கொடுக்குறாரு. அனைவருக்கும் பொன்னுலகத்திற்கான பரிசு கிடைச்சு விட்டது அல்லவா? எல்லாருக்கும் கிடைச்சிட்டா கேட்கிறாரு. அந்த பொன்னுலகத்தில், புது யுகத்தில் அனைத்து பிராப்திகளுமே இருக்கும். புது யுகத்துல எல்லாமே இருக்கும். இல்லைன்னு வார்த்தை யார் வாயிலும் வராது, எல்லாமே இருக்கும். நினைவு இருக்கின்றதா தனது ராஜ்யம் கேட்கிறாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? போன கல்பத்துல நீங்க நடிச்சீங்க சொர்க்கம், அங்க தேவதையா வாழ்ந்தீங்க இல்லையா, ஞாபகம் இருக்கா சொல்லி கேட்கிறாரு. கிடைக்கவில்லை என்பதன் பெயர் ரூபமே இராதுன்னு சொல்லி சொல்றாரு. கிடைக்கலன்ற ஒரு பெயர் ரூபமே கிடையாது, எல்லாமே சுத்தி இருக்கும். அப்படிப்பட்ட பரிசை பாப்தாதாவை தவிர வேற யாருமே கொடுக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் யாரும் கொடுப்பாங்க? கடவுளை தவிர வேற யாராலையும் இந்த கிஃப்ட கொடுக்க முடியாது. முழு உலகத்திலும் யாரேனும் ஏதாவது பெரிய பரிசை கொடுக்க வேண்டும் என்ன கொடுப்பாங்க? யாராவது ஒரு பெரிய பரிசு இருக்கிறதுல பெரிய கிஃப்ட் என்ன கொடுப்பாங்க? பெரியதிலும் பெரிய கிரீடம் கொடுப்பாங்க, தலையில கிரீடம் வைப்பாங்க. இல்லைன்னா அரியாசனத்தை கொடுப்பாங்க, அரியாசனத்துல உட்காருங்க. அதாவது ராஜாவா ஆக்குவாங்க நம்மள. ஏதாவது ஒரு நாட்டுக்கு ராஜாவா ஆக்குறதா பெரிய கிஃப்ட். எப்போது ஸ்தாபனை ஏற்பட்டதோ முன்னாடி ஸ்தாபனையில் உள்ளவர்கள் அமர்ந்திருக்கிறாங்க. எப்போது ஃபர்ஸ்ட் ஸ்தாபனை ஏற்பட்டதோ அப்போது ஒருவேளை இன்றைய ராணி கிரீடம் அல்லது அரியாசனம் ஏதேனும் கொடுத்தால் நீங்கள் செல்வீர்களா என்று ஆதியில் பிரம்மா பாபா குழந்தைகளும் கேட்டிருந்தார். ஃபர்ஸ்ட் ஸ்தாபனை 350 பேரை வச்சு பாபா கிளாஸ் எடுக்கும்போது பிரம்மா பாபா கேட்டிருக்கிறாரு, இப்பவே உங்களுக்கு ராணியோட கிரீடமும் அரியாசனமும் கொடுத்தா நீங்க போவீங்களா? அதாவது இந்த கலியுகத்துல ஒரு ராணியா நீங்க ஆகினீங்கன்னா போவீங்களா சொல்லி கேட்கிறாரு. நினைவு இருக்கிறதா அல்லவான்னு சொல்லி பிரம்மா கேட்கிறாரு பாபா. அதாவது பிரம்மா பாபா அந்த சாக்காரத்துல இருக்கும்போது கேட்ட கேள்வி அது ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த கிரீடம் மற்றும் அரியாசனத்தை வைத்து என்ன செய்ய? பாபாவே கிடைத்து விட்டார் என்று குழந்தைகள் புரிந்தார்கள். அப்ப என்ன ரிப்ளை பண்ணாங்க? குழந்தைகள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த கிரீடம் அரியாசனத்தை வச்சு நாங்க என்ன பண்ண, இந்த கலியுகத்துல ஒரு நாடு, அதுல ஒரு கிரீடம், அங்க ஒரு அரியாசனத்தை வச்சு நாங்க என்ன பாபா பண்றது? எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. இந்த கலியுகத்துல ராணி ஆகலாம் எங்களுக்கு தேவையில்லை, இல்ல கலெக்டரா பிரைம் மினிஸ்டரா ஆகலாம் தேவையில்லை, எங்களுக்கு பாபாவே கிடைச்சிட்டாரு குழந்தைங்க சொன்னாங்க. எனவே இந்த பொன்னுலகம் என்ற பரிசுக்கு முன்னே எந்த பரிசும் பெரியதாக இருக்கவே முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, புது யுகம், அங்க யாரும் நம்மள எந்த கேள்வியும் கேட்க முடியாது. அந்த கோல்டன் யுகம் அது. அந்த பரிசுக்கு முன்னாடி எந்த பரிசும் பெருசாவே இருக்க முடியாது. அங்க என்னென்ன பிராப்தி என்பது இருக்கும் என்று அநேக குழந்தைகள் கேட்டிருந்தாங்க.
நிறைய பேர் கேட்டாங்க, பாபா சொர்க்கத்துல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. பிராப்திகளின் பட்டியல் நீண்டதாகும் என்று பாப்தாதா கூறுகிறார். பாபா சொல்றாரு, அது சொல்றதுக்கு இன்னைக்கு நாள் முழுசும் பத்தாது, அவ்வளவு பெருசு அந்த பிராப்தியின் பட்டியல். ஆனால் சார ரூபத்தில் என்ன கூறுவோம்? சார ரூபத்துல என்ன பாபா சொல்ல வர்றாருன்னா, வாழ்க்கையில் தேவையான எல்லா பொருட்களுமே கிடைக்கவில்லை என்பதே இல்லை. அங்க எந்த பொருளும் எனக்கு இல்ல, எனக்கு சாப்பிடுற சாப்பாடு இல்ல, துணிமணி இல்ல, வீடு இல்ல, வாசல் எதுவுமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி எல்லாருக்கும் எல்லாமே இருக்கும் அந்த உலகத்துல. இல்லைன்ற வார்த்தையை யார் வாயிலையும் வராது. எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிருக்கும், தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்கு. எனவே அப்படிப்பட்ட கோல்டன் கிஃப்டிற்கு அதிகாரி தானே நீங்க சொல்லி கேட்கிறாரு. அனைவரும் ராஜா ஆவீர்களா? எல்லாரும் ராஜா ஆயிடுவீங்களா? அப்படியாயின் எத்தனை அரியாசனம் தயார் செய்ய வேண்டியது வரும்? சரி, நீங்க எல்லாரும் ராஜா ஆயிட்டீங்கன்னா அப்ப எத்தனை அரியாசனம் நான் சொர்க்கத்துல தயார் பண்றதுன்னு சொல்லி கேட்கிறாரு. பாப்தாதா கூறுகின்றார், அந்த அரியாசனம் வெறும் அரியாசனமே, அனைத்து பிராப்தியும் இருக்கும். ஆனால் இந்த சங்கமயுகத்தின் சுயராஜ்யம் அதை காட்டிலும் குறைந்ததல்ல. பாருங்க, அங்க நீங்க ராஜா ஆக வரீங்க, அங்க உட்கார்ந்து இருக்கிற அரியாசனம் வெறும் அரியாசனம் தான். அதுல நீங்க உட்கார போறீங்க ராஜாவா, அதுல எல்லா பிராப்தியுமே இருக்கும். ஆனா இங்க இந்த சங்கம யுகத்துல சுயராஜ்ய அதிகாரியா ஆத்மா சீட்ல உட்கார்ந்து இருக்கிறது அதை காட்டிலும் குறைந்ததே அல்லன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப உலகமே அந்த தேக அபிமானத்துல வாழ்ந்துட்டு இருக்குது. நம்ம மட்டும் ஆத்மா அபிமானியா இருந்து உடலையை வென்ற ஆத்மா, காமத்தை வென்ற ஆத்மா, மாயாஜி இயற்கையை வென்ற ஆத்மான்ட்டு ஆகிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதான் சொல்றாரு, இப்பொழுதும் ராஜா தானே சொல்லி கேட்கிறாரு. இப்போ நம்ம ராஜா தான் இல்லையா? பிரஜாவா அல்லது ராயல் குடும்பமான்னு சொல்லி கேட்கிறாரு. நீங்க பிரஜையா இல்ல ராயல் குடும்பத்துல வருவீங்களான்னு கேட்கிறாரு. என்னவாக இருப்பீர்கள்? எனது ஒவ்வொரு குழந்தைகளும் ராஜா குழந்தைகள் என்ற ஒரே ஒரு தந்தை தான் மகிழ்ச்சியுடன் கூறுகின்றார்கள். இப்ப பாபா தான் சொல்ற, என்னோட ஒவ்வொரு குழந்தையும் ராஜா குழந்தைகள் சொல்லி ஒரு பாபாதாவால தான் மகிழ்ச்சியோட சொல்ல முடியும். ஏன்னா அவருக்கு அவ்வளவு குழந்தை, எல்லாருமே ராஜா ஆகக்கூடிய மன்றாரு. ராஜா தானே ராஜயோகியா அல்லது பிரஜா யோகியான்னு சொல்லி கேட்கிறாரு. ராஜயோகின்னா யாரு? தன்னுடைய மனசு, புத்தி, கர்மேந்திரியங்கள் எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடியவங்க தான் ராஜயோகி. பிரஜா யோகினா அதிர்ஷ்டத்துக்கு இவங்க ஆடுவாங்க, ஆத்மா அடிமையா இருக்கிறது பிரஜா யோகி. இந்த சமயம் அனைவரும் இதே சிம்மாசனதாரி, சுயராஜ்ய அதிகாரி, ராஜா குழந்தைகளாக உள்ளோம் என்ற இந்த ஆன்மீக போதை இருக்கின்றது தானே சொல்லி கேட்கிறார். இப்ப உங்களுக்கு அந்த போதை இருக்குதா? நான் தான் அந்த பாபாவுடைய இதய சிம்மாசனதாரி, அவர் இதயத்துல உட்கார்ந்து இருக்கிற சிம்மாசனதாரி, சுயராஜ்ய அதிகாரி, ராஜா குழந்தைகள்ட்டு உங்களுக்கு அந்த போதை இருக்குதா? ஏனெனில் இந்த சமயத்திற்கான சுயராஜ்யத்தினால்தான் உங்களுக்கு எதிர்கால ராஜ்யமே பிராப்தியாகிறதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நீங்க உடம்பு, மனசு, புத்தி அடக்குனீங்கன்னா, ஆத்ம உணர்வுல வந்துட்டீங்கன்னா நீங்க தான் எதிர்கால ராஜான்னு சொல்லி சொல்றாரு. இந்த சங்கமேகம் மிக மிக விலை மதிப்பற்ற சிரேஷ்டமானதுன்னு சொல்லி சொல்றாரு. கிடைக்க முடியாத யுகம் இது, கிடைப்பதற்கு அரிய யுகம். ஏன்னா இந்த கடவுளை நம்ம கிடைச்சிருக்கிறாரு. வேற எந்த யுகத்திலையும் கடவுள் நமக்கு யாருன்னே தெரியாது. ஆனா இங்க சங்கம் யுகத்துலதான் ஆத்மா பரமாத்மா சந்திக்கிறோம். சங்கமயுகத்தை பற்றி பாப்தாதாவும் குழந்தைகளும் அறிந்துள்ளார்கள். குஷி குஷியாக சங்கமயுகத்திற்கு என்ன பெயர் கொடுக்கின்றார்கள்? இப்ப சங்கமயுகம் பத்தி நமக்கு தெரியும். இப்ப ஆத்மா நம்மளும் பரமாத்மாவும் சந்திக்கிற யுகம். குஷி குஷியா நம்ம என்ன பெயர் கொடுத்துருக்கிறோம் சங்கமயுகத்துக்கு? மகிழ்ச்சியை கொண்டாடும் யுகம். இங்கதான் டான்ஸ் ஆடணும், பாட்டு பாடணும், கொண்டாடணும். ஏன்னா பாபாவும் நம்மளும் சந்திக்கணும். ஏன் இந்த சங்கமம் போன்ற முழு கல்பத்திலும் கிடையாது. இது மாதிரி ஒரு சங்கமும் முழு கல்பத்திலும் கிடையாது. காரணம், பரமாத்மாவின் சந்திப்பிற்கான ஆனந்தம் முழு கல்பத்துல இப்போதே கிடைக்கின்றது. நம்ம தேடினவர் இப்பதான் கிடைக்கிறார் இல்லையா? கடவுளை தேடி தேடி அலைஞ்சோம், ஆத்மா எல்லாம் பரமாத்மாவை தேடினாங்க. அவங்க ரெண்டு பேரும் சந்திப்பதற்கான ஆனந்தம் இப்பதான் கிடைக்குது. சங்கமேகத்தின் ஒவ்வொரு நாளும் என்ன ஆனந்தமே ஆனந்தம் தான். இந்த ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் ஆனந்தமே ஆனந்தம். மகிழ்ச்சி தானே ஆனந்தமா? குழம்பி விடவில்லை தானே சொல்லி கேட்கிறாரு. மகிழ்ச்சி தானே, ஆனந்தமா தானே இருக்கிறீங்க, குழம்புல தானே என்றாரு. ஒவ்வொரு நாளும் உற்சவம் தானே அப்படின்றாரு. ஏன்னா பாபாவோட சந்திக்கணும், விழா தானே. ரொம்ப நாள் பார்க்காம இருந்து பார்த்தவங்க எல்லாம் சந்திச்சுட்டா எப்படி இருக்கும்? ஒரே கொண்டாட்டமா இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கா? ஏனெனில் உற்சாகம் இருக்கிறது என்றார். தனது சகோதர சகோதரிகளை பரமாத்மா தந்தையின் உடையவராக ஆக்க வேண்டும் என்ற ஊக்கம், உற்சாகம் இருக்கின்றது. இப்ப நிறைய பேருக்கு சேவைக்கான உற்சாகமும் இருக்குது. நம்மள மாதிரியே மற்றவங்களையும் பரமாத்மா தந்தையோட ஆக்கணும்ன்றது நம்மளுடைய சகோதர சகோதரிகளை தான். நம்ம எப்படி பிகே ஆகணுமோ அது மாதிரி மற்றவங்களை பிகே ஆகணும். சேவைக்கான ஊக்க உற்சாகம் இருக்கிறது அல்லவான்னு சொல்லி கேட்கிறாரு. இதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், திட்டம்லாம் உருவாக்குன்றீர்கள் தானே. இப்ப நம்ம இதை செய்யலாம் அதை செய்யலாம்னு திட்டம் போறோம். ஏனெனில் எதற்கு உயர்ந்த பிராப்தி ஏற்படுகின்றதோ அதை மற்றவர்களுக்கு கூறாமல் இருக்கவே முடியாது.
ஏன்னா இப்ப நமக்கு ஒண்ணு கிடைச்சதுன்னா அதை மத்தவங்க சொல்லியே ஆகணும் இல்லையா? அது மாதிரிதான் சொல்றாரு. இந்த சங்கம் ஏவுவதற்கான பிராப்தி பொன்னுலகத்திலும் இருக்கும். இப்ப நமக்கு என்ன பிராப்தி கிடைக்குதோ அது சொர்க்கத்திலேயே நமக்கு இருக்குன்றார். இப்போதைய புருஷார்த்தத்தின் பலன் எதிர்கால பொன்னுலகமாகும் சொல்றாரு. இப்ப நீங்க முயற்சி பண்றீங்க இல்லையா, கஷ்டப்பட்டு முயற்சி பண்றீங்க, இதோட பலன் எங்க கிடைக்கும்னா எதிர்காலத்துல கோல்டன் ஏஜ்ல கிடைக்கும். எனவே சங்கமேகம் நன்றாக உள்ளதா, சத்தியுகம் நன்றாக உள்ளதா, எது பிடிச்சிருக்கிறதுன்னு சொல்லி கேக்குறாரு. உங்களுக்கு சொர்க்கம் பிடிச்சிருக்கா இல்ல இப்ப பாபா கூட வாழற அந்த சங்கமேகம் பிடிச்சிருக்கான்னு கேக்குறாரு. சங்கமேகம் பிடித்துள்ளது தானே, சங்கமேகம் பிடிச்சிருக்கு தானே. இடையிடையில் மாயாவும் வந்து நடுவில் இந்த மாயா வேற தொல்லை பண்ணுது. நம்ம பாபா கூட சந்திச்சுட்டு ஜாலியா இருக்கணும்னு பார்த்தா இது நடுவுல வந்து நம்மள மூட் ஆஃப் பண்ணி விடுறதுக்கு வருது. கொஞ்சம் கொஞ்சம் அவ்வப்போது குழப்பம் ஏற்படுகின்றது. கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப இந்த உடம்புல பிரச்சனை, உறவினர்கள் பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாவது மனசுல குழப்பம் வருதுன்றாரு. இந்த சங்கமேகத்துல கொஞ்சம் கொஞ்சம் மாயா ஏற்றிட்டு போகுது நம்ம புத்தியை பாபா நினைக்க விடாம. அநேக குழந்தைகள் சகஜ யோகத்தை கஷ்டமாக யோகமாக ஆக்கி விடுகிறார்கள். நிறைய பேர் பாபா நினைக்கிறதே கஷ்டமா நினைக்கிறாங்க. சகஜ யோகம் இது, அப்படியே ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பாபா நினைக்கணும், அவ்வளவுதான். அவர் வந்துட்டாரு, நான் தேடினவர் கஷ்டாரு, என் கூடவே இருக்கிறாரு, நெற்றி வாங்க பாபா, மேரா பாபா சொன்னாலே போதும், என்னுடைய பாபா வாங்க பாபான்னு கூப்பிட்டாலே போதும் வந்துருவாரு. இவ்வளவு ஈஸியான யோகாவை போயிட்டு கஷ்டமானு நினைச்சு ஆக்கிடுறாங்கன்றாரு. அப்படியாக இல்லை, ஆனால் ஆக்கிடுக்கிறாரு. அந்த மாதிரி கிடையாது, இது ரொம்ப ஈஸியான யோகா தான் இது. இது யாரானாலும் இந்த யோகா கத்துக்கலாம். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும், வயசானவங்கல இருந்து இது படிக்கலாம். ஆனா கஷ்டமே இல்லை, ஆனா அந்த மாதிரி ஆக்கிடுறாங்கன்றாரு. உண்மையில் மிக எளிதுதான், இது கடினமாக தோன்றுகிறதான்னு சொல்லி கேட்கிறாரு. இதுனா கஷ்டமா இருக்குதா உங்களுக்கு யோகா பண்றது? யாருக்கு கடினமாக இருக்கின்றதோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள் சொல்லி கேட்கிறாரு. சதா அப்படி இல்லை, அவ்வப்போது கடினமாக உள்ளதா? சரி, சதா அப்படி இல்ல, எப்பயாவது கஷ்டமா இருக்கா? பிரச்சனை வரும்போது நினைக்க முடியலையா? அல்லது சகஜமான்னு சொல்லி கேட்கிறாரு. யார் கடினமான யோசியோ அவர்கள் கையை உயர்த்துங்கள் சொல்லி கேட்கிறாரு. யார் கஷ்டப்பட்டு பாபா நினைக்கிறீங்க கையை தூக்குங்கன்றாரு. தாய்மார்கள் கடின யோகியா அல்லது எளிய யோகியா? சரி, வீட்டுல இருக்கிற மாதாச்சு வேலையும் பார்க்கணும், குடும்பத்தையும் கவனிச்சிக்கணும், பாபாவையும் நினைக்கணும். கஷ்டமா இருக்கா இல்ல ஈஸியா இருக்கா? யாரேனும் கடின யோகியாக இருக்கிறீங்களா? யாரும் கை உயர்த்தவில்லை, யாருமே கை தூக்கல. பாபா சொல்றாரு, முழு சபையும் எப்படி கை உயர்த்துவார்கள் சொல்லி கேக்குறாரு. கை உயர்த்தினா முழு சபையும் உயர்த்தணும், அதனால உயர்த்த மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் நினைக்கிறாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. அனைத்து குழந்தைகளும் எனது பாபா என மிக குஷியோடு சொல்றாங்க. என்னுடைய பாபாவா அல்லது தாதிகளின் பாபாவா? சரி, அந்த பாபா தாதிக்கு மட்டும்தான் பாபா. ஏன்னா பாபா போய் தாதி பக்கத்துல உட்காந்து கட்டி வச்சுக்கிறாங்க. நம்மளால நம்ம பாபா இருக்கும்போது, நம்ம சாக்காரத்துல இருக்கும்போது நம்ம வரல அப்படியெல்லாம் சில பேருக்கு மனசுல ஓடுது. தாதிகளுக்கு தான் அந்த பிராப்தி, பாபா கிட்டவே இருந்து பாக்குற பாக்கி நமக்கெல்லாம் இல்ல. அப்ப பாபா கேக்குறாரு, என்னுடைய பாபாவா தாதிகளின் பாபாவா? எனது பாபா தானே. பாபா கேக்குறாரு, எல்லாருக்கும் அவங்கவுங்க பாபா தானே, உங்களுடைய பாபா தானே. ஒவ்வொருவரும் முதலில் என்னுடையவர் என்பார்கள், அப்படித்தானே? எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, என் பாபா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க அமர்ந்திருக்கும் சிந்தி சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் எனது பாபாவா அல்லது தாதி ஜானகியுடையவரா அல்லது பிரகாஷ்மணி தாதியினுடையவரான்னு சொல்லி கேட்கிறாரு. யாருடையவர் பாபா? என்னுடையவரா இல்ல அவங்களுடையவரா? முழு நாளும் என்ன நினைவில் இருக்கிறது சொல்லி கேட்கிறாரு. எனது என்பது தானே. எல்லாருக்கும் இப்படிதானே தோணுது, என்னுடைய பாபான்னு தானே தோணுது. பாபா மிகவும் சகஜமான யுக்தியை சொல்றாரு. எத்தனை முறை எனது எனது நீங்க சொல்றீங்களோ, முழு நாளில் எத்தனை முறை எனது என்ற சப்தத்தை நீங்க பயன்படுத்துறீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. என்னது என்னது சொல்றீங்க இல்லையா, எண்ணி பார்த்தார் அதிகமான முறை எனது என்ற சப்தத்தை நீங்க பேசுறீங்க. என்னது என்னது, என்னோட கஷ்டம், என்னோட குழந்தை, எல்லாமே என்னது என்னது பேசிட்டு இருக்கிறீங்க. அந்த எனது என்ற சப்தத்தை பேசும்போது எனது என்பவர் யார் என்பதை யோசிங்க. எனதுன்னு நீங்க பேசும்போது, எனதுன்னும் போதே உங்களுக்கு யார் ஞாபகம் வரணும்? மேரா பாபா. கஷ்டமா என்ன சொல்லி கேக்குறாரு. அப்ப எனதுன்னு போடும் போதெல்லாம் பாபான்ற வார்த்தை அங்க வரணும். அவ்வப்போது மறந்து போகிறீங்கள் தானே. அவ்வப்போது இந்த வாழ்க்கையில வர பிரச்சனையில என்னோட கஷ்டம், என்னோட பிரச்சனை, என்னோட வியாதி அப்படின்னு என்னது உங்களுக்குதான் அப்படின்ட்டு அதை நினைச்சிட்டு பாபாட்ட சொல்லாம மறந்துடுங்க தானே. பாப்தாதா எந்த ஒரு புதிய வார்த்தையை கொடுக்கவில்லையே. நான் என்பதை சதா காரியத்தில் கொண்டு வரவில்லை. எனவே நான் யார் மற்றும் என்னுடையவர் யார் இதை கொண்டு வாங்கன்றாரு. நான்ன்றத காரியத்துல கொண்டு வரீங்க. நான் தான் இதை செய்யணும், நான் தான் எல்லா வேலையும் பார்க்கணும், நான் பேசுறீங்க. நான் யார்? நான் ஆத்மா. என்னுடையவர் அப்படிதான் பரமாத்மா, என்னுடைய பாபா.
அநேக குழந்தைகள் கஷ்டமான புருஷார்த்தம் செய்கிறார்கள். ஏன்? வெறும் யோசிக்கிறாங்க. புள்ளியை பிந்து முன்னே கொண்டு வர பிந்து பிந்து பிந்து, நான் ஆத்மா, நான் புள்ளி, நான் புள்ளின்ட்டு கஷ்டப்பட்டு முயற்சி செய்யறாங்க. மேலும் புள்ளி இழுத்து விடுகின்றது. பிந்தி தான், ஆனால் எப்படிப்பட்ட புள்ளின்னு சொல்லி பாபா கேக்குறாரு. சரி, நீங்களாம் புள்ளி தான், நீங்க ஆத்மாலாம் புள்ளி தான், ஆனா நீங்க எப்படிப்பட்ட புள்ளி சொல்லி கேக்குறாரு. நான் யாராக இருக்கின்றேன், இதை தனக்கு சமமாக நினைவில் கொண்டு வாருங்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப நான் யார், நான் எந்த மாதிரியான ஆத்மான்றத தனக்கு சமமாக நினைவு கொண்டு வாருங்க, அப்போது இனிமையான புருஷார்த்தமாக மாறிவிடுன்றாரு. நான் எப்பேற்பட்டவன் அப்படின்றத கொண்டு வரும்போது ஈஸியான முயற்சியா ஆயிடும். கஷ்டப்பட்டு முயற்சி பண்ண தேவையில்ல, இனிமையான முயற்சியாவும் ஆயிடும். வெறும் ஜோதிர் பிந்து என்ன சொல்றாங்க, எனவே கஷ்டமாக தோன்றுகிறது. வெறும் ஜோதிர் பிந்து, நான் வெறும்னே ஆத்மா, நான் ஆத்மா, நான் ஆத்மான்னு பிராக்டிஸ் பண்ணா கஷ்டமா இருக்கும். நான் எப்பேற்பட்ட ஆத்மா, நான் யாரு, நான் சகஜ புருஷார்த்தம், மகிழ்ச்சியான புருஷார்த்தம் செய்யுங்கள் சொல்லி சொல்றாரு. நான் யாரு, நான் சர்வ சக்திவானுடைய குழந்தை, நான் சிரேஷ்ட ஆத்மா. இந்த மாதிரி நிறைய சுமான்கள்லாம் இருக்கும் இல்லையா, நான் சிவசக்தி. இந்த மாதிரி கொண்டு வரும்போது ஈஸியான புருஷார்த்தமா ஆயிடும். சகஜ புருஷார்த்தம், மகிழ்ச்சியான புருஷார்த்தம் செய்யுங்கன்றது. இந்த புது வருடத்தில் புருஷார்த்தத்திலும் சிரேஷ்டமாக இருக்க வேண்டும். இப்ப நியூ இயர் வருது இல்லையா, இப்ப முயற்சியில சிரேஷ்டமா இருக்கணும். முன்ன இருந்த மாதிரி அறகுறையா இருக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் பாபா நினைக்கிறது, கொஞ்ச நேரம் பிரச்சனையில உழன்றது, கொஞ்ச நேரம் திடீர்னு பார்த்தா யோகா பண்றது, திடீர்னு பார்த்தா முரளி படிக்கிறது, அப்புறம் பார்த்தா எப்பயும் போல அந்த பழைய ஸ்திதியில உடல் உணர்வுல அந்த விகாரங்கள்ல பயந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு அந்த மாதிரிலாம் இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்ப புது வருஷத்துல சேஷமா உங்களுடைய முயற்சி இருக்கும். ஆனால் சேஷத்தின் கூடவே முதலில் எளிதாக இருக்க வேண்டும். எளிதாகவும் சேஷமாகவும் இருக்க முடியுமான்னு சொல்லி கேக்குறாரு. சேஷமா இருக்கிறதோடையும் ஈஸியாவும் இருக்கணும். சேஷமா இருக்கணும்ட்டு ரொம்ப கஷ்டமா முயற்சிலாம் பண்ண தேவையில்ல. இரண்டும் உங்களுக்கு சாத்தியமா, எளிதான முயற்சி செய்யுங்க, ஈஸியா முயற்சி இருக்கணும். ரெட்டை அயல்நாட்டவர் சொல்லுங்க, முடியுமா? பாப்தாதா பார்ப்பார். பாபா நம்மள பாப்பாராம். பாப்தாதா சோதனைட்டு கொண்டே இருக்கிறார் அல்லவா, அவர் தினமும் செக் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவர் தானே டெஸ்ட் பேப்பர் கொடுக்கறது, மேல இருந்து பாக்குறது எல்லாமே அவர் தான். எனவே கஷ்டமான யோகியாக யார் யார் ஆகிறாங்கன்ட்டு பாக்குறாரு. சோம்பேறித்தனமான புருஷார்த்தம் என்பது சகஜ யோகிக்கான அர்த்தமே அல்ல. யாரு சோம்பேறியான முயற்சி பண்றாங்களோ, அதாவது நாளைக்கு பாத்துக்கலாம், நான் இன்னைக்கு அமிர்த வேலை, நாளைக்கு அமிர்த வேலையை இருந்துக்கிறேன், இன்னைக்கு முரளி ஒரு நாள் தானே மிஸ் ஆகுது, வேலையா இருந்துச்சு அதனால விட்டுட்டேன், இன்னைக்கு நாளைக்கு பாபாவை நினைச்சுக்கிறேன், இதெல்லாம் சோம்பேறித்தனமான புருஷார்த்தம். சேவையில நாளைக்கு பண்ணிக்கலாம், என்னைக்கு டைம் வருதோ அன்னைக்கு நான் சேவை பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி சோம்பேறித்தனமான முயற்சி என்பது சகஜ யோகிக்கான அர்த்தமே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. அவங்க சகஜ யோகியே கிடையாது. எளிதாகவும் சிரேஷ்டமாகவும் இருக்க முடியும், ஈஸியாவும் முயற்சி பண்ணலாம், சிரேஷ்டமாவும் முயற்சி பண்ணலான்றாரு. பாண்டவர்கள் சகஜ யோகியா? பாண்டவர்கள் பிரதர்ஸ் கேக்குறாரு, நீங்களாம் எப்பயுமே பாபாவை நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஈஸியா பாபாவை நினைக்கிறீங்க இல்லையா? எப்பயுமே யோக நிலையில இருக்கிறீங்க தானே? சும்மா உட்கார்ந்துருந்தா கூட நான் ஆத்மான்னு பரமாத்மாவை நினைக்கிறது, எப்பவுமே பாபா நம்ம நினைவுல இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறவங்க சகஜ யோகி. சகஜ யோகி யாரோ அவர்கள் கை உயர்த்துங்கள் சொல்லி கேட்கிறாரு. பாருங்கள், டிவியில் வந்து கொண்டிருக்கிறது, வாழ்த்துக்கள். இப்ப டிவியில யார் கை வைத்தாங்களோ வந்துச்சு, வாழ்த்துக்கள். இந்த வருடம் யாருக்கு முன்னேயும் எந்த கஷ்டமும் வராது, ஏனெனில் சகஜ யோகிகள். பாபா சொல்ற வர வருஷம் இனிமே யாருக்குமே கஷ்டமே வராதுன்றார். ஏனெனில் நீங்களாம் சகஜ யோகி ஆயிட்டீங்களே, இனிமே உங்களுக்கு கஷ்டமே போயிடுச்சு, சோம்பேறியாக ஆகக்கூடாதுன்றாரு. சமயத்தின்படி இந்த புது வருடத்தில் அனைவருக்கும் இந்த விசேஷ லட்சியம் இருக்கணும். இப்ப நம்ம புது வருஷம் வருது இல்லையா, இப்ப நம்ம புதுசா லட்சியம் வைக்கணும், விசேஷமா வைக்கணும். என்னென்ன கஜானாவே அடைந்திருக்கிறீங்க, சமயம், சங்கல்பம், குணம், ஞானம், சக்திகள், இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கிற கஜானா. பாபா மூலமா ஞானம் கிடைச்சது, அவரை யோகா பண்ணி பண்ணி குணங்கள் கிடைச்சிச்சு, சக்தி கிடைச்சிச்சு, இந்த டைம் சங்கம் யுக நேரம் கிடைச்சிருக்குது. நம்ம சிரேஷ்டமான எண்ணம், சங்கல்பம், மனதில் ஓடுற எண்ணங்கள் இது நமக்கு கிடைச்சிருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம இதுல அனைத்தை காட்டிலும் பெரிய கஜானா, இந்த 5லயே முக்கியமான கஜானா சங்கல்பம், எண்ணம் தான். ஏன்னா இந்த எண்ணம் தான் நம்மளை கெடுக்குது இல்லையா, கெட்ட எண்ணங்கள், வேஸ்ட், நெகட்டிவ் அப்படின்லாம் ஓடுது. இது எல்லாத்தையும் நீங்க விட்டுட்டு நல்ல சுத்த சங்கல்பத்தை உருவாக்க சொல்றாரு. சிரேஷ்ட சங்கல்பம், சுத்தமான சங்கல்பம், இந்த அனைத்து கஜானாக்களையும் தினமும் பயன்படுத்த வேண்டும். இப்ப நீங்க கேட்ட ஞானம், குணம், சக்தி, இந்த டைம், சமயம், சங்கல்பம் எல்லாத்தையும் தினமும் நீங்க யூஸ் பண்ணணும் உங்க வாழ்க்கையில. அதிக அளவில் பகிர்ந்தளிங்கள், உங்களுக்கும் யூஸ் பண்ணுங்க, மத்தவங்களுக்கும் சொல்லுங்க. வள்ளலின் குழந்தைகள் மாஸ்டர் வள்ளல் ஆகுங்கள். இப்ப கடவுள் யாரு? வள்ளல் தானே. அவர் மனமிறங்கி நமக்கு இந்த ஞானத்தை சொல்லலைன்னா நம்ம என்ன கதியா இருக்கோம்.
இந்த ஞானம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கைய என்ன ஆயிருக்கும்னு தெரியாது. அவர் சொன்னதுனாலதான் நம்ம நிம்மதியா வாழறோமே. நான் அவன் கூட இருக்கிறேன், நீ ஆத்துமா, நான் பரமாத்மா, நான் வந்துட்டேன்னு சொல்லலைன்னா நேரம் நம்ம என்ன ஆயிருக்கும். அதே மாதிரி நம்ம போய் மத்தவங்களுக்கு சொல்லணும் இல்லையா? அதனால மாற்று வள்ளல் ஆகுங்கள், அதிகமாக பங்கிட்டுக் கொள்ளுங்கள், ஏன் வெற்றியுடைய தாக்குங்கள் சொல்றாரு. பயன்பாடு மற்றும் வெற்றியை பிராப்தியாக இப்ப அடையணும். எனவே வருடத்தில் இந்த விசேஷத்தை நிரந்தரமாக ஆக்க வேண்டும். வரப்போற வருஷத்துல இந்த விசேஷத்தை நிரந்தரமா ஆக்கணும். உங்களுக்கு கிடைச்சிருக்க எல்லாத்தையும் மத்தவங்களுக்கு கொடுங்கன்றாரு. வெற்றி அடைய வையுங்கள் மற்றும் வெற்றி அடையுங்கள். நீங்களும் வெற்றி அடையுங்க, மற்றவங்களையும் வெற்றி அடைய வையுங்க. எந்த காரியத்தையும் செய்யுங்க, ஏதாவது கஜானாவை பயன்படுத்தி கொண்டே செல்லுங்கள். என்ன வேலை வேணா செய்யுங்க, அதுல உங்க குணங்களை சக்திகளை பயன்படுத்துங்க, இல்ல ஞானத்தை பயன்படுத்துங்க. வெற்றியின் அனுபவத்தை செய்து கொண்டே செல்லுங்கள். யோசியுங்கள், வெற்றிக்கான அதிகாரம் பிராமண ஆத்மா கழகம் உங்களை தவிர வேற யாருக்கும் இந்த அதிகாரம் கிடைக்க முடியும்? கடவுளே கிடைச்சிருக்கிறாரு. வெற்றி முத்தி ஆகுதான் வரதானம் கொடுத்துட்டாரு. இந்த வெற்றிக்கான அதிகாரம் பிகேஸ் தவிர வேற யாருக்கு கிடைக்க முடியும்? ஏனெனில் பாபா உங்களுக்கு வெற்றி பவ சஃபல்தா முரத் பவ என்ற வரதானம் கொடுத்திருக்கிறாரு இல்லையா? அதனால நமக்கு கிடைக்காத வெற்றி வேற யாருக்கு கிடைக்கும்? பாப்தாதா சதா சொல்றாரு, ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் வெற்றி நட்சத்திரம். ஒருத்தவங்க மட்டும்தான் சொல்றாரு, எல்லா பிகேஸ்லயும் வெற்றி நட்சத்திரங்கள், வெற்றி சொரூபங்கள் ஆவியர்கள். வெற்றி நட்சத்திரங்களா அல்லது கஷ்டப்படும் நட்சத்திரங்களா? பாபா கேட்கிறாரு. போன கல்பத்துல வெற்றி அடைஞ்சீங்களா இல்ல கஷ்டப்பட்டு வெற்றி அடைஞ்சீங்களா? பாப்தாதா அனைத்து குழந்தைகளும் வெற்றி நட்சத்திரம் என்ற இந்த பார்வையில் தான் பார்க்கின்றார். எல்லாரையுமே வெற்றி நட்சத்திரம் தான் பாக்குறாரு. ஆதியில் பிரம்மா பாபா எவ்வளவு காலத்தில் அனைத்தையும் வெற்றி அடைய வைத்தார் என்பது நினைவிருக்கிறதா? பாருங்க, நம்மள பிரம்மா பாபா 60 வயசு, அந்த வயசுல முயற்சி பண்ணாரா இல்லையா? 2 மணிக்கு எஞ்சி யோகா பண்ணுவாரு, எல்லாத்தையுமே செஞ்சு காமிச்சார். அவர் வயசு என்ன? அவர் எல்லாத்தையுமே வெற்றி அடைய வச்சாரு இல்லையா? தன்னுடைய சொத்தையும் கொடுத்தாரு, எல்லாத்தையுமே ட்ரஸ்ட்ல போட்டாரு. தன்னோட மனசு, உடல், மனம், பொருள் எல்லாத்தையும் வெற்றி அடைய வச்சார். நினைவிருக்கிறதா? இப்போது வரைக்கும் தனது சமயத்தை வெற்றி அடைய வைக்கின்றார். இப்ப கூட கர்மாதிதாய் மேல போய் அவர் அவ்வியக்தமானா கூட இப்ப கூட சமயத்தை வெற்றி அடையதான் வைக்கிறார். கர்மாதித்த நிலையும் அடைந்து விட்டார். கர்ம கணக்குல எல்லாம் முடிச்சுட்டாரு. அமைதியா இருந்து பாபா நினைவுல இருந்து கர்ம கணக்கையும் முடிச்சுட்டாரு. உடலால வந்த பிரச்சனை, உறவினர்களால வந்த பிரச்சனை, காரி துப்பிட்டு போனாங்க. அவர் முன்னாடி நல்லா பேசினவங்களும் காரி மூஞ்சில துப்பிட்டு போனாங்க. எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டாரு இல்லையா? இதெல்லாம் ஏதோ ஒரு கணக்கு வழக்கு முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா எடுத்துக்கிட்டாரு. எதையுமே அவர் கஷ்டமா எடுத்துக்கல, துக்கத்தையும் எடுத்துக்கல. பாபாவே கஷ்டாரு, வேற என்ன வேணும்ட்டு எல்லாத்தையும் முடிச்சாரு இல்லையா? கர்மாதி நிலையம் அடைஞ்சிட்டார். ஆனாலும் எத்தனை கடிதங்கள் எழுதுகிறார். எல்லா கர்மாதி நிலை அடைஞ்சு கூட கடிதங்கள் முரளி கூட எழுதினார். எத்தனை முரளி எழுதினார் தெரியுமா? எழுதிதான் அனுப்பிச்சாரு. அதை பார்த்து பார்த்தா எல்லாரும் படிப்பாங்க. காலத்தை வெற்றி அடைய வைத்து விட்டார் அல்லவா? நேரத்தையே வெற்றி அடைஞ்சிட்டார். இறுதி நாட்கள் வரை வாயினால் மகா வாக்கியத்தை விதித்தார். அன்னைக்குதான் அவர் சரீரம் விட போறாரு. 18/1 ஜனவரி 1969. அன்னைக்கு சாயங்காலம், காலையில சாயங்காலம் 2 நேரமும் முரளி வாக்கி மகா வாக்கியத்தை படிச்சுட்டு தான் சரீரத்தை விட்டார். அதுக்கே தாதி சொல்றாங்க, உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, இன்னைக்கு வேணாம் பாபா, நானே கிளாஸ் எடுத்துக்கிறேன். ஆனா பாபா கேட்கல. நான் தான் எடுப்பேன், இரவு வகுப்பு அதை கொஞ்சம் எடுத்துட்டு தான் வந்தார். எடுத்துட்டு வந்துதான் சரீரத்தை விட்டாரு. பாருங்க, அவருடைய எந்த ஒரு கடமையும் அவர் தவறவே இல்லை. கடைசி வரைக்கும் வாயினால மகா வாக்கியத்தை பேசிட்டு தான் போனார். இறுதி நாள் வரை அனைத்தையும் வெற்றி அடைய வைத்தார். கடைசி நாள் வரைக்கும் சமயம், சங்கல்பம், ஞானம், சக்தி, குணம், இந்த 5த்தையுமே வெற்றி அடைய வச்சுட்டு தான் போனார். ஆகையினால் வெற்றியை அடைந்துட்டார். அதனாலதான் வெற்றி மூரத் ஆயிட்டார் இல்லையா? கிருஷ்ணர் ஆயிட்டாரு. ஆகையால் வெற்றி அடைந்துட்டார். எனவே பாபாவை பின்பற்றுங்க. அதே மாதிரி பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணுங்க. அவர் என்ன பண்ணாரு வாழ்நாள்ல? பாபா குழந்தையானதுல கடைசி அவ்வியக்தமாற வரைக்கும் என்ன முயற்சி பண்ணாரு அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அவர் என்ன சொன்னாரோ அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. மற்றவங்கள ஃபாலோ பண்ணாதீங்க. உண்மையில் சங்கமயுகத்தின் ஒவ்வொரு சங்கல்பம், ஒவ்வொரு வினாடியும் பயன்படுத்துவதுதான் வெற்றி மூர்த்தி ஆவதாகும். உண்மையில வெற்றி மூர்த்தி எப்படி ஆகணும்னா, இந்த சங்கமயுகத்தினோட ஒவ்வொரு சங்கல்பம், ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு வினாடி, ஒவ்வொரு டைமையும் பயன்படுத்துறது தான் வெற்றி மூர்த்தி. வேஸ்டே பண்ணக்கூடாது. ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணா சத்தியபத்துல 1 வருஷம் கிட்ட போகுதுன்னு சொல்லுவார் பாபா. பிரம்மா பாபாவிடம் எங்களுக்கு அளவு கடந்த அன்பு உள்ளது என்று அனைவரும் நம்பிக்கையோடு சொல்கின்றோம் அல்லவா? நம்ம எல்லாரும் சொல்றோம், பிரம்மா பாபாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அளவு கடந்த அன்பு நமக்கு அவர் மேல இருக்குது. ஏன்னா அவரு அந்த அளவுக்கு அன்பு நமக்கு கொடுத்துருக்கிறாரு. எனவே அன்பிற்கான அடையாளமாக தந்தைக்கு என்ன பிரியமாக இருந்ததோ அது குழந்தைகளுக்கும் பிரியமானதாக இருக்க வேண்டும்.
இப்ப அந்த அன்புக்கு அடையாளம், இப்ப நமக்கு யாராவது பிடிச்சவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒண்ணு செய்வோம் இல்லையா? அதே மாதிரி பிரம்மா பாபாவுக்கு என்ன பிடிச்சதோ அதை தான் நம்மளும் செய்யணும். நமக்கும் அதுதான் பிரியமானதாக இருக்கும். அவருக்கு முரளி தான் பிடிக்கும். முரளி ரொம்ப பிடிக்கும். முரளிதரும் பிடிக்கும், முரளியும் பிடிக்கும், சிவபாபா பிடிக்கும், முரளிய பிடிக்கும். மற்றும் அவர் எல்லாத்தையும் வெற்றி அடைய வச்சார். அவருக்கு என்னென்ன பிரியமானதா இருந்ததோ நமக்கு அது பிரியமானதாக இருக்கும். சமயம், சங்கல்பம் மற்றும் அனைத்து கஜானாக்களின் வெற்றி இப்போது ஆக வேண்டும், வீணாக்க கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, எண்ணத்தை வேஸ்ட். ஒரு எண்ணம் உருவாக்குனா கூட இதை நான் பிரம்மா பாபாவுக்கு சமமா உருவாக்குறேன்னா, இது அடுத்தவங்களை கொடுத்து நான் இதை உருவாக்குறேனே, இது தவறான எண்ணம் தானே, இதை நான் உருவாக்க கூடாது. பிரம்மா பாபா இப்படி நினைப்பாரா? நான் அந்த மாதிரி நினைக்க கூடாது. நான் எல்லாருக்கும் நல்லதே தான் நினைக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நன்மைக்கு. இந்த சங்கமயுகம் நன்மைக்கு, இந்த யுகமே நன்மைக்கு தான் இருக்குது. யார் என்ன பேசினாலும் அது என் நன்மைக்கு தான் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம போயிடணும். சங்கல்பத்தை பாசிட்டிவா யூஸ் பண்ணுங்க. மற்றும் எல்லா கஜானங்களையும் வெற்றியாக்கணும். அன்பிற்கு அடையாளம் பாபாவை பின்பற்றுவது. பிரம்மா பாபா என்ன விசேஷமே காட்டினார், அவரை அப்படியே ஃபாலோ பண்ணணும். அதுதான் அவர் மேல நம்ம அன்பு செலுத்துறது. அவர் என்ன விசேஷத்தன்மையை காட்டினார், என்ன யோசித்தாரோ அதை செகண்டில் செய்தார். அவர் என்ன பண்ணாரு? அவர் என்ன நினைச்சாரோ அதை செஞ்சார். அவரு பேசுறது ஒண்ணு, நினைக்கிறது ஒண்ணுலாம் கிடையாது. நினைக்கிறது ஒண்ணு, பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. இப்ப நம்மளாம் அப்படிதான் இருக்கணும். நம்ம சொல்றது ஒண்ணு பாபா கிட்ட, செய்யறது ஒண்ணு. பாபா அமைதி எழுந்திருக்கிறோன்னு சொல்லுவோம், பாத்தீங்கன்னா அவருக்கே டிமிக்கி கொடுத்துட்டு அவர்கிட்டே சொல்லிட்டு படுத்துட்டு. இந்த மாதிரி நம்ம நினைக்கிறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு, இப்படி எல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் பாபாவுக்கே டிமிக்கி கொடுக்கணும். ஆனா பிரம்மா பாபா அப்படி கிடையாது. என்ன யோசிச்சாரோ அதெல்லாம் செகண்டில் செய்தார். அது அப்படியே அவர் அடுத்த நிமிஷம், ஏன்னா அவரை பார்த்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு அவர் அந்த காரியத்துல கரெக்டா இருந்தார். வெறும் யோசிக்க மட்டும் இல்லை, வெறும் திட்டம் மட்டும் உருவாக்கவில்லை, நடைமுறையில் செய்து காட்டினார். இப்ப நம்ம பாருங்க, நிறைய யோசிக்கிறோம், திட்டமா போடுறோம், ஆனா செய்யறது இல்லை. ஆனா பாபா யோசிக்க மட்டும் இல்ல, திட்டம் மட்டும் போட மாட்டார், எல்லாத்தையும் நடைமுறையில செய்வார். எனவே அப்படி தானே இப்ப நீங்களும் அப்படித்தானே இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. பின்பற்றுவர்கள் தானேன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நீங்க ஃபாலோ பண்ணணும் தானே பிரம்மா பாபாவை. அவர் ஃபாலோ பண்ணாதானே அவர் கூடவே ராஜ்யத்துல போக முடியும். நல்லதுன்னு சொல்றாரு. இந்த அநேக பேர் புதிய வருடத்தை கொண்டாட வந்திருக்கிறீங்க, நல்லது. ஒருவேளை இந்த ஹால் சிறிதானாலும் உள்ளம் பெரியதாக இருக்கிறது. பாபாவுக்கு உள்ளம் பெருசா இருக்குதான், அவர் உள்ளத்துல உட்காந்துக்கலாமா? ஹால் சின்னதா இருக்குதுன்றாரு. உள்ளம் பெரியதானால் அளவு கொண்டு விட்டது அல்லவா? இந்த சபையில் 18-19 சகோதர சகோதரிகள் அமர்ந்திருக்கிறார்கள். அனைவரும் வெளியில் அமர்ந்து கொண்டும் கேட்டு கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா? வெளியில் அமர்ந்திருப்பவர்கள் கேட்டு கொண்டிருக்கிறார்கள், அது தென்படாது. வெளிநாட்டில் அனுசை காட்டிலும் அதிகமாக ஆஸ்திரேலியாவை சார்ந்தவர்கள் இரவு 12 மணி வரை அமர்ந்து மற்றும் காலை 4 மணி அமிர்த வேளையில் எழுந்திருக்கின்றார்கள் என்பதை பாப்தாதா கேள்விப்பட்டார். வெளிநாட்டுல ஆஸ்திரேலியாவுல பாபா கேள்விப்பட்டாராம். 12 மணில இருந்து அமர்ந்து காலை 4 மணி வரைக்கும் அமிர்தவேளையில எழுந்திருச்சு பாபா நினைக்கிறாங்களாம். அதை கேள்விப்பட்டாராம். இந்த பாப்தாதா கூட ஆஸ்திரேலியாவை நினைவு செய்தாராம். கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இங்கு ஆஸ்திரேலியாவை சார்ந்தவர்கள் கை வைத்துங்கன்றாரு. திருமூர்த்தி வாழ்த்துக்கள், பிறகு மற்றவர்களுக்கும் முடித்தார்கள் சொல்லி சொல்றாரு. இந்த வருடம் லட்சியம் கூறப்பட்டது. இப்ப பாபா நமக்கு என்ன லட்சியம் சொல்லிட்டார். அடுத்த வருஷம் நம்ம என்ன லட்சியம்னா, வெற்றி அடைய செய்யுங்கள், வெற்றியும் அடைவீர்கள். இப்ப நீங்க கிடைச்ச அந்த 5 பொக்கிஷத்தை வெற்றி அடைய செய்யுங்க. முக்கியமா சங்கல்பம், எண்ணத்தை வெற்றி அடைய செய்யுங்க. எல்லாருக்கும் சுப பாவனை, சுப ஆசை வைங்க, எல்லாமே மாறிட வாழ்க்கையிலன்றாரு. தன்னை குறித்தும் நல்ல எண்ணங்களை உருவாக்குங்க, மற்றவங்களை குறித்தும் நல்ல எண்ணங்களை உருவாக்குனீங்கன்னா வெற்றி தான்ட்டாரு. சமயம், சங்கல்பம், ஞானம், குணம், சக்தி எல்லாத்தையும் உங்க வாழ்க்கையில பயன்படுத்துங்க. என்னெல்லாம் இப்ப கிடைச்சிருக்கோ அதெல்லாம் வாழ்க்கையில பயன்படுத்தி வெற்றி அடைய செய்யுங்கள், வெற்றி அடைவீர்கள். இதை அனைவரும் பக்கா செய்திருப்பீர்களா? வெற்றி அடைய செய்ய வேண்டும், வீணாக்க அல்ல. இப்ப என்ன கிடைக்குதோ அது எல்லாத்தையும் வெற்றி அடைய செய்யணும், யூஸ் பண்ணணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது. வீட்டுல ஒரு பொருள் வாங்கி வைக்கிறோம்னா, காய்கறி, பருப்பு எல்லாம் வாங்குறோம்னா மாத்தாசு அதை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, அதை சமையல் பண்ணி யூஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரிதான் இப்ப நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வேஸ்ட் பண்றதுக்கே இல்லைன்றாரு. இப்ப நேரம் கூட அந்த அளவுக்கு வேஸ்ட் பண்றதுக்கு டைமே இல்லைன்றாரு. நீங்க எல்லாத்தையும் சக்திசாலியா ஆக்கணும்ன்றாரு. சங்கம யுகம் சக்திசாலியான யுகம், வெற்றி அடைவதற்கான யுகம், வீணாக்குவதற்கே அல்லன்னு சொல்லி சொல்றாரு. வீணானதில் 63 ஜென்மம் முடிந்துவிட்டது. நம்ம தூங்கி சாப்பிட்டு சாதாரணமா வாழ்ந்து காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்தோட பேசி என்னென்னமோ 63 பிறவியா இப்படிதான் வாழ்ந்து வந்தோம் இல்லையா? எப்படி அந்த 5 அந்த மிருகங்கள்லாம் வாழ்ந்துச்சோ அதே மாதிரிதான் நம்மளும் வாழ்ந்துட்டு வந்தோம். அதனால என்ன நமக்கு பிரயோஜனம்? அதனால இந்த வேஸ்ட்ல 63 ஜென்மம் போயிடுச்சு. இப்போது இந்த சிறிய யுகம் வெற்றி அடைய செய்யும் யுகமாகும். இப்ப இந்த சங்கம் யுகம்
வெற்றி அடைய செய்யக்கூடிய யுகமா இருக்குது. இங்க கடவுளை நம்ம கிடைச்சிட்டாரு. ஒருவேளை சமயத்தை வெற்றி அடைய செய்தால் எதிர்காலத்திலும் பாதி கல்பம் முழு சமயமும் ராஜ்ய அதிகாரி ஆகலாம். இப்ப நீங்க நேரத்தை நல்லா பயன்படுத்தினீங்கன்னா, வெற்றி அடைந்தீங்கன்னா, பாபாவை நினைச்சீங்கன்னா, எதிர்காலத்துல பாதி கல்பம் 2500 வருஷம் நீங்க ராஜ்ய அதிகாரியாவே ஆகலாம். அப்படியே 8 பிறவி லட்சுமி நாராயணன், 12 பிறவி ராமர் சீதை ராஜ்ய அதிகாரியாவே இருக்கலான்றார். ஒருவேளை அவ்வப்போது வெற்றி அடைந்தால் ராஜ்ய அதிகாரியும் அவ்வப்போதுதான் ஆவீங்க. இங்க நீங்க அப்படியே அந்த அளவுக்கு முயற்சி பண்ணாம அப்ப பாபா நினைக்கிறது, அப்ப உடல் உணர்வு அப்படி இருந்தீங்கன்னா, அப்ப ராஜ்ய அதிகாரி நீங்க அப்பதான் ஆவீங்கன்ட்டு. சமயத்தின் வெற்றிக்கான பிராப்தி இதுவாகும். சுவாசத்தை வெற்றி பெற செய்து கொண்டே இருந்தால் 21 ஜென்மமும் ஆரோக்கியமாக இருக்கும். இப்ப சுவாசமும் பாபா நினைவு. மூச்சு விடும்போதெல்லாம் பாபா, மூச்சு விடும்போதெல்லாம் பாபா இப்படி இருந்தீங்கன்னா, எடுக்க போற 21 பிறவியும் உங்களுக்கு ஆரோக்கியமான உடல் கிடைக்கும்ன்றார். போக போக ஹார்ட் ஃபெயில், இதய துடிப்பு நிற்பது இராது. போக போக ஹார்ட் அட்டாக் எல்லாம் வராது. யாருக்கேனும் இருதயம் நின்று விடுகின்றது, நரம்பு நாணங்கள் அடைத்து விடுகின்றது என்பது இராது. போக போக யாருக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, நரம்பு நாணங்கள்லாம் அடைச்சிச்சு, இதெல்லாம் இருக்காது. ஏன்னா ஆரோக்கியமா ஆயிடுவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நீங்க சுவாசம் பாபா நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் எல்லாம் வராதுன்றாரு. ஞானத்தின் கஜானாவையும் கூட வெற்றி பெற செய்யுங்கள். இப்ப ஞானத்தை கூட வச்சு அப்படியே பூட்டி வைக்காதீங்க. சிலர் அப்படி பீரோல வச்சு பூட்டி வைக்கிறதே வேலையா இருக்கும். எதா இருந்தாலும் பீரோல வச்சு யூஸ் பண்ணவே மாட்டாங்க, பூட்டி வச்சிருவாங்க. அதை அவங்களும் பயன்படுத்த மாட்டாங்க, அடுத்தவங்களும் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க சிலர், பஞ்சமா இருப்பாங்க. பாபா சுந்தர் அந்த மாதிரி இருக்காதீங்க. அந்த ஞானத்தை வாங்கி நீங்களே வச்சுக்காதீங்க, மற்றவங்கள்ட்டே சொல்லுங்கன்ற. ஞானத்தின் கஜானாவை கூட நீங்க வெற்றி பெற செய்யுங்கள். ஞானம் என்பது புரிதல். அந்த அளவு புத்திசாலியாக ஆவீர்கள். இங்க எவ்வளவு புரிஞ்சுக்கிறீங்களோ சத்தியுகத்துல அவ்வளவு புத்திசாலியா ஆவீங்க. உங்களுக்கு எந்த மந்திரிகளின் அவசியமே இருக்காது. சத்தியுகத்துல உங்களுக்கு மந்திரில தேவையில்லை. மந்திரினா ஆலோசனைக்காக மந்திரி தேவைப்படுவாங்க. ராஜா இருக்கிறாருன்னா ஒரு மந்திரி வச்சிருப்பாரு. ஏன்னா அந்த டைம்ல ஏதாவது ஒரு ஆலோசனைக்காக, அட்வைஸ்க்காக அவர்கிட்ட கேட்பாரு. அந்த காலத்துல அந்த அக்பர் பீர்பால் கதையெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி மந்திரிக்கான அவசியமே உங்களுக்கு சத்தியோகத்துல இருக்காது. ஏன்னா நீங்களே புத்திசாலியா இருக்கீங்கன்ற. இன்றைய காலத்தில் பாருங்கள், பதவி ஏற்றது முதலில் மந்திரிகள் சபையை கூட்டுகிறார்கள். இன்னைக்கு இந்த பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ பதவி ஏற்கிறாங்கன்னா அந்த மினிஸ்டர்களுடைய சபையை தான் கூட்டுவாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஓகே சொன்னாதான் இவரே ஓகே சொல்ல முடியும். அந்த மாதிரி இருக்கும். அங்கு துணைகள் இருப்பார்கள். ஆனா அங்கெல்லாம் மினிஸ்டரும் கிடையாது, துணைகள் தான் இருப்பாங்க. குடும்பத்துல ராஜ்யத்துல துணைகள் இருப்பாங்க. ஆனால் அங்க மந்திரிகள் இருக்க மாட்டார்கள். அங்க லட்சுமி இருந்தாங்க, நாராயணன் கூடவே இருப்பாரு. நாராயணன் லட்சுமி, அப்புறம் அவங்களுடைய சொந்தக்காரங்களா இருப்பாங்க. தர்பார்ல ராயல் குடும்பம் இருக்கும். ராயலான குடும்பத்தின் ஒவ்வொருவரும் தர்பாரில் அமரக்கூடிய வீடதாரியா தான் இருப்பாங்க. அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே தர்பார்ல உட்காருவாங்க. அவங்க எல்லாம் வீடதாரியா தான் இருப்பாங்க. ராயல் பரிவாரம் குறைந்ததே அல்லன்னு சொல்லி சொல்றாரு. இந்த ராயல் ஃபேமிலி இல்லையா, அது குறைஞ்சதே கிடையாது. அரியாசனத்தின் மீது அமரவில்லை, எனினும் பதவி ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்ப லட்சுமி நாராயணன் அரியாசனத்துல உட்காருவாங்க. அந்த தர்பார்ல அவங்களுடைய சொந்தக்காரங்களும் இருப்பாங்க. அவங்க அரியாசனத்துல உட்காரணும்னா கூடாலும் அவங்க பதவி ஒரே மாதிரிதான் இருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரிதான் இருப்பாங்க. ஆகையால் சிம்மாசனதாரிகள் மிகவும் குறைவாக தான் இருப்பார்கள் என்று யோசிக்காதீங்க. அப்ப சிம்மாசனத்துல உட்காரவங்க கொஞ்சம் பேர் தானேலாம் யோசிக்காதீங்க. நானும் ஆகிறேன், நான் தர்பார்ல உட்காரக்கூடிய அதிகாரியா இருக்கிறேன், எப்படியாவது முயற்சி பண்ணுங்கன்றாரு. லட்சுமி நாராயணன்லாம் நம்ம எங்க இருந்து ஆகிறது அப்படின்னு சில பேர் யோசிக்கிறாங்க. நம்ம அந்த அளவுக்கு புருஷார்த்தம் பண்ண முடியுமா அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அதான் சொல்றாரு. ஆனால் நீங்கள் கூட ராஜ தர்பாரில் ராஜ அதிகாரியின் ரூபத்துல இருப்பீங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாருங்க, இந்த அளவுக்கு பாபா போஸ்டிங்லாம் அங்க கொடுக்குறாரு. பதவி நிறைய இருக்குது. அப்ப அதுக்கான முயற்சி செய்யுங்கன்றாரு. உங்கள் தலையிலும் கிரீடம் இருக்கும். அப்ப நீங்களும் அங்க லட்சுமி நாராயணன் கூடவே இருந்தாலும் நீங்களும் அந்த ராஜ தர்பார்ல இருப்பீங்க அதிகாரியா. அங்க உங்க தலையிலும் கிரீடம் இருக்குன்றாரு. மற்றும் உங்களுக்கு முழு அதிகாரமும் இருக்கும். அந்த இடத்துல உங்களுக்கும் அந்த அதிகாரம் இருக்குன்றாரு. எனவே என்ன ஆவீர்கள் சொல்லி கேட்கிறாரு. இப்ப நம்பர் 1 ஆகுறீங்களா அல்லது நம்பர் வாரா, என்ன ஆவீர்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப பிரம்மா பாபா கூடவே போகணும். டிஸ்டிங்ஷன்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் ஆகணும். நம்பர் 1ல வருவீங்களா இல்ல நம்பர் வாரா வரீங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. எனவே என்ன செய்ய வேண்டியது உள்ளது தெரியுமா? தைரியத்தை காட்டினீர்கள், மிகவும் நல்லதுன்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் 1 நம்பர் ஆவதற்கு முதலில் வெற்றி ஆக வேண்டியது உள்ளது. ஆனா இங்க நம்பர் 1ல வரணும்னா, லட்சுமி நாராயணன் மாதிரி ஆகணும்னா இங்க வெற்றி ஆகணும்ன்றாரு. இங்க எல்லாத்தையும் வெற்றிகரமா யூஸ் பண்ணணும். செய்து கொண்டிருக்கிறீர்கள் தானே? செய்து கொண்டே இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. விவசாயம் பாபா செஞ்சுக்கினே இருக்கிறார்களா சொல்லக்கூடாது. மற்றவர்களும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்று பழைய சிந்தி சமூகத்தின் பிரம்மாவின் துணைக்காரர்கள் அநேகமானவர்கள் வந்திருக்கிறாங்க. கை வேத்துங்கள் சொல்றாரு.
இந்த சிந்தியில பாபா வாழ்ந்தாரு பிரம்ம பாபா. அங்க இருந்தவங்க எல்லாம் சில பேர் வந்திருக்கிறாங்க. குடும்பமாக வந்துள்ளார்கள். நல்லது. ஏதாவது அதிசயம் காட்டுவீர்கள் தானே, என்ன காட்டுவீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. செய்தியை கொடுப்போம்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. குடும்பமா வந்திருக்கிறாங்க. நாங்க செய்தி பாபா வந்துட்டாருன்ற செய்தி சொல்றோம் பாபான்னு சொல்லி சொல்றாங்க. அதை செய்து கொண்டுதான் இருக்கிறீங்க. நல்லது. 38 பேர் வந்திருக்கிறீங்க. என்ன அதிசயம் செய்வீங்கன்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. சரி, அதிகமாக கூறவில்லை, சிறிய விஷயம் கூறலாம், செய்ய தயாரான்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. சரி, நான் ரொம்ப கேட்கல, சின்னதா ஒரு விஷயம் சொல்றேன், செய்வீங்களான்னு கேட்கிறாரு. குழந்தைகளும் அதிசயம் செய்வீர்கள் தானே, 38 லட்சம் உருவாக்குவோம்னு சொல்லி சொல்றாங்க. 38 பேர் வந்திருக்கிறீங்க. அவங்க சொல்றாங்க, அவங்களே 38 லட்சம் பேரை நாங்க உருவாக்குறோம்ட்டு. ஒரு ஆள் 1 லட்சம் பேரை உருவாக்குறேன்னு சொல்றாங்க. பாபா பல மடங்கு வாழ்த்துக்கள் சொல்றாரு. நீங்கள் பெரிய விஷயத்தை கூறிவிட்டீர்கள். இப்ப எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லியிருக்கிறீங்கன்றாரு பாபா. ஒரு ஆள் 1 லட்சத்தை உருவாக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஆனால் பாப்தாதா பெரிய விஷயத்தை சொல்கிறார். அவங்க பெரிய விஷயத்த சொல்றாங்க, ஆனா பாபா சின்ன விஷயத்தான் சொல்றாரு. போதும், நீங்க ஒவ்வொருவரும் ஒருவரை அழைத்து வாருங்கள் சொல்லி கேட்கிறாரு. நீங்க லட்சம் பேரை அழைச்சிட்டு வர வேணாம், நீங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒரு 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 ஆள் அழைச்சிட்டு வாங்க போதுன்றாரு. ஒருத்தவங்களை உங்களை மாதிரியே ரெடி பண்ணி கூட்டுவாங்கன்றோம். முடியுமா? குழந்தைகளாக இருந்தால் குழந்தைகளை கூட்டி வாருங்கள். சின்ன குழந்தைகளா இருந்தீங்கன்னா நீங்க போய் இன்னொரு குழந்தைய ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு ஞானத்தை சொல்லி கூட்டுவாங்க. தாய்மார்களாக இருந்தால் சகோதர சகோதரியை கூட்டி வாருங்கள். தாய்மார்கள் மாத்தார்கள் இருந்தா நீங்க அவங்க கூட இருக்கிறவங்க யாராவது, உங்க வீட்டுல இருக்கிறவங்க, உங்க சொந்தக்காரங்க யாரையாவது கூட்டுவாங்கன்றாரு. ஆனால் ஒருவரை அழைத்து வர வேண்டும். ஆனா ஒரு ஆள் ஒருத்தவங்களை கூட்டுவாங்க. இந்த குழுவை பார்த்து கொள்ளுங்கள், நீங்கள் இவர்களுக்கு வழிகாட்டியாக வேண்டும். அடுத்த வருடம் அழைத்து வந்தே தீர வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இரட்டை குழுவை அழைத்து வாருங்கள். இப்ப ஒரு குழு வந்திருக்கிறீங்களா, இதே மாதிரி இன்னும் ஒரு குழுவை கூட்டுவாங்க. ஒரு ஆளுக்கு இன்னொரு ஆள் 38 பேர்னா அதே மாதிரி இன்னும் 38 பேரை கூட்டுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாப்தாதா இதைதான் விரும்புகிறார். எங்கு ஆதியானதோ அங்கேதான் பிரத்யட்சமாக வேண்டும். ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிச்சதோ அங்க இருந்துதான் பிரத்யட்சமாகணும். இறக்கம் வருகின்றது தானே. பிரம்மா பாபாவின் தேசவாசிகளிடம் அன்பு ஏற்படுகின்றது சொல்லி சொல்றாரு. சிந்தியில தான் ஆரம்பிச்சது, அங்க சிந்தியிலேயே பிரத்யட்சமாகணுன்றாரு. உங்களிடம் கஜானாக்கள் அதிகமா இருக்குது. குணங்களின் பொக்கிஷம் எத்தனை பெரியது, சக்திகளின் பொக்கிஷம் எத்தனை பெரியது. எனவே குணதானம் செய்ய, சக்திகளின் தானம் செய்யக்கூடியவர்கள் மாஸ்டர் வள்ளல்கள் ஆகுங்கள் சொல்லி சொல்றாரு. யாரெல்லாம் வந்தீர்களோ அவர்கள் யார் சம்பந்தத்தில் வந்தாலும் தொடர்பில் வந்தாலும் அவர்களுக்கு ஏதாவது குணங்கள் அல்லது சக்தியின் பரிசு கொடுத்து விட வேண்டும். யாரெல்லாம் நீங்க வந்திருக்கிறீங்களோ உங்க கூட யார் வந்தாலும் சரி, அவங்களுக்கு ஏதாவது குணம் கொடுங்க. அன்பு, அமைதி, சுகம், சாந்தி கொடுங்க. சக்தியின் பரிசும் கொடுங்க. பொறுமை சக்தி கொடுங்க. உங்களை பார்த்தே எல்லாரும் மாறணும். வெறும் கையோடு போகக்கூடாது. யாரும் வெறும் கையோடு போகக்கூடாது. ஏதாவது கொடுங்க. எதுவும் இல்லை எனினும் பாபாவின் செய்தி என்ற இனிய வார்த்தை, அந்த இனிய வார்த்தையாவது பரிசாக கொடுங்க. எதுவுமே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முடியலன்னா அட்லீஸ்ட் பாபா வந்துட்டார் என்ற செய்தியாவது, அந்த இனிய வார்த்தையாவது பரிசா சொல்லுங்க. உலகத்தார்கள் ஏதாவது பண்டிகை எனில் ஒருவர் மற்றவரின் வாயை இனிப்பாக்குகின்றார்கள். இப்ப ஏதாவது தீபாவளி, நியூ இயர் அப்படின்னா ஸ்வீட் கொடுக்குறாங்க. ஸ்வீட் கொடுத்து வாயை இனிப்பாக்குறாங்க. ஆனால் பாப்தாதா வாயை இனிமையாக்க செய்தே ஆக வேண்டும் தான், ஆனால் தனது இனிய முகத்தையும் காட்ட வேண்டும் என்கின்றார். இப்ப பாபா சொல்றாரு, வாய்க்கு ஸ்வீட் கொடுங்க, இருந்தாலும் உங்களுடைய இனிய முகத்தோட நீங்க உங்க முகத்தையும் காட்டணுன்றார். வெறும் வாய் மட்டும் அல்ல, முகமும் இனிமையாக இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம ஸ்வீட்டை கொடுக்கறது அது பெரிய விஷயம் இல்ல. முகத்தை இனிமையா வச்சுக்கிட்டு ஸ்வீட் கொடுங்க, அவ்வளவு இனிமை நிறைந்துள்ளது தானே சொல்லி சொல்றாரு. பகிர்வதில் நிறைந்திருங்கள் மற்றும் இந்த பொக்கிஷங்களை எவ்வளவு கொடுக்கின்றீர்களோ அவ்வளவு அதிகரிக்கும் சொல்றாரு. இப்ப நீங்க நிறைய கொடுத்து நிறைஞ்சிருங்க. எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளவு நிறையும் உங்களுக்குன்றாரு. இந்த பொக்கிஷங்களை நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளவு அதிகரிக்கும், குறையாதுன்றாரு. நீங்க சந்தோஷத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். அமைதி கொடுத்தீங்கன்னா அமைதி அதிகரிக்கும். அன்பு கொடுத்தீங்கன்னா அன்பு அதிகரிக்கும், குறையாதுன்றார். எனவே இந்த வருடம் குறிப்பிடுங்க. இப்ப நீங்க குறிப்பிடுங்க, எந்த ஆத்மா வந்தாலும் அவர்களுக்கு ஏதாவது கொடுத்தேனா, யாராவது உங்ககிட்ட வராங்கன்னா உங்களுக்கு நான் ஏதாவது கொடுத்தேனா, என்னால முடிஞ்சது குணங்களை கொடுத்தனா, சக்தியை கொடுத்தனா, இல்ல ஞானம் மாதிரி 2 வார்த்தை சொன்னனா, இல்ல ஏதாவது கையில கொடுத்தனா, யோசிச்சு பாருங்க. நான் ஏதாவது கொடுத்தனான்ட்டு குறிப்பிடுங்க. ஒருவேளை கேட்பார்களாக இல்லை எனில் நீங்க சக்திசாலி திருஷ்டி கொடுக்க வேண்டும். ஒருவேளை நம்ம சொல்றதே அவங்க கேட்க மாட்டாங்க, நம்மளை கண்டாலே அவங்களுக்கு பிடிக்கலன்னா ஒரு சக்திசாலியான ஒரு பார்வை அவங்க மேல கொடுங்க. திருஷ்டி பாருங்க, அவங்கள கொடுக்கணும். அதாவது இனிமையான திருஷ்டி கொடுங்க. இப்ப பாபா நம்மள பாக்குறாருல, பாபா மீட்ல நமக்கு இனிமையான திருஷ்டி, சக்திசாலியான திருஷ்டி கொடுக்குறாருல, அந்த மாதிரி இவங்க நல்லா இருக்கட்டும், ஒரு சுப பாவனையோட ஒரு பார்வை பாருங்க. ஆனால் கட்டாயம் கொடுக்க வேண்டும். யாரையும் நீங்க வெறுங்கையோட அனுப்பக்கூடாதுன்றாரு.
இது எளிதுதானே அல்லது கடினமா? இது ஈஸி தானே, கஷ்டமா நான் சொல்றாரு. நல்லது. ஒரு செகண்டில் மனதில் நினைவிருக்கின்றதா? பாபா கேட்கிறாரு, ஒரு செகண்ட்ல மனதின் பயிற்சி செஞ்சீங்க ஞாபகம் இருக்கா? ஒவ்வொருவரும் முழு நாளும் எத்தனை முறை இந்த டெல் செய்றீங்க? ஒரு செகண்ட்ல ஆத்மா ஆத்மா அசரீரியா பயிற்சி செய்யறது நிராகாரி, ஒரு செகண்ட் பரிஷ்டா. இந்த பயிற்சி செய்றீங்களா? அதை எத்தனை தடவை செய்றீங்கன்ட்டு நோட் செய்யுங்க. இந்த மனதின்றது எத்தனை முறை செய்வீர்களோ அவ்வளவு சகஜ யோகி ஆயிடுவீங்க, சரள யோகியாவும் ஆயிடுவீங்க. இந்த மாதிரி பயிற்சி அடிக்கடி பண்ணீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா ஈஸியா யோகி ஆயிடுவீங்க, சகஜ யோகி சரள யோகி ஆயிடுவீங்கன்றாரு. ஒரு பக்கம் மனதின் சேவை, மற்றொரு பக்கம் மனதிற்கான பயிற்சி எக்ஸசைஸ். அவ்வப்போது நிராகாரி, அவ்வப்போது பரிஸ்தா. அந்த ட்ரில் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்க நல்லா சகஜ யோகி ஆயிடுவீங்க. எப்பயுமே பாபா நினைவு இருக்கும்ன்றார். பிரம்மா பாபா பரிஸ்தாக்களாகிய உங்களை வரவேற்றுக் கொண்டுள்ளார். இப்ப அவ்வியக்த வாதனத்துல பிரம்மா பாபா நமக்கு காத்துட்டு இருக்கிறாரு. குழந்தைகளே எப்ப வருவீங்க, போலாமா, சொர்க்கத்துக்கு போகலாம், எப்ப வருவீங்கன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. போலாம் வாங்க புது யுகத்துக்குன்ட்டு. நம்ம எப்ப போகிறது? இப்ப பயிற்சி பண்ணாதானே அது இன்னும் சாக்காரத்திலே உடல் உணர்வுல இருந்தா என்ன அர்த்தம்? பரிசாவா மாறணும் இல்லையா? அப்ப ஒரு செகண்டுக்கும் பயிற்சி பண்ணுங்கன்றாரு. உடைய பயிற்சி சக்தி கொடுங்க பூமி பண்புல, அந்த பயிற்சியும் பண்ணுங்க. ஒரு டைம்ல திடீர்னு பரநாமத்துக்கு போயிருங்க, திடீர்னு பரிசாவா பாபா கூட இருங்க. இந்த மாதிரி பயிற்சி அடிக்கடி ஒரு செகண்ட் பண்ணாலே போதும், அவ்வளோ ஸ்திதி உயர்ந்ததா ஆயிடும், சகஜ யோகி ஆயிடுவீங்கன்றாரு. பரிஸ்தா ஆகி பிரம்மா பாபாவுடன் தனது வீட்டிற்கு நிராகார ரூபத்தில் செல்ல வேண்டும். இப்ப நம்ம எல்லாருமே இந்த உடல் உணர்வை விட்டுட்டு பரிஸ்தாவாயிட்டு லேசா ஆயிட்டு பிரம்மா பாபா கூட அவர் கூட பறந்து நம்ம புள்ளி ஆயிட்டு நம்மளுடைய நிராகார ரூபத்துல பரந்தாமத்துக்கு பறந்து செல்லணும். பிறகு தேவதையாகி சொர்க்கத்துக்கு திரும்ப நம்ம வரணும். பிரம்மா பாபா கூடயே வரணும். பிரம்மா பாபா கூடயே போயிட்டு பிரம்மா பாபா கூடயே ஃபர்ஸ்ட்லயே சத்தியபத்திலே வந்துடணும். இதுதான் நம்மளுடைய ஏம் அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. நல்லது. நாலாபுரத்துல இருந்து மிக மிக அன்பு நினைவுகள் கார்டின் ரூபத்திலோ கடிதங்கள் ரூபத்திலோ பாப்தாதாயிடம் அடைந்து விட்டது. அத நியூ இயர் விஷஸ் எல்லாம் வந்துருச்சு. கார்டு கொடுத்தாங்க, லெட்டர் கொடுத்தாங்க, எல்லாமே வந்துருச்சு. ஒவ்வொரு குழந்தைகளும் எனது நினைவை பாபாவுக்கு கொடுங்கள் என்றுதான் புரிந்துள்ளார்கள் என்பதை பாபா அறிவார். ஆனால் வந்தடைந்து விட்டது. அன்பு நினைவு கொடுத்த மிக செல்லமான குழந்தைகள் பாப்தாதாவுக்கு எதிரில் உட்கார்ந்துருக்கிறாங்க. எனவே ஒவ்வொரு குழந்தைகளும் தனது தனது பெயர் சகிதமாக வாழ்த்துக்களும் சொல்றாரு. ஒருத்தவங்களோட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் உள்ளத்தின் ஆசீர்வாதங்கள் உரித்தாகுக. உங்கள் அனைவருக்கும் புதிய வாழ்க்கை, புதிய யுகம் மற்றும் புதிய வருடத்தின் மிக மிக பல மடங்கு பதம் மடங்கு வாழ்த்துக்கள் சொல்றாரு. மற்றும் உள்ளத்தின் ஆசீர்வாதம் எப்படி சொல்றாரு பாபா, இதெல்லாம் நல்லா இருந்தாரு. எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. நம்மளும் அந்த மாதிரிதான் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கணும். அன்பு நினைவு மற்றும் நமஸ்தே சொல்றாரு. பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் புது வருட வார்த்தைகளை வழங்கினார். எல்லாரும் நல்லா இருக்கட்டும். நாலாபுரத்திலிருந்து மிக அன்பான மிகவும் பிரியமான குழந்தைகளுக்கு பல மடங்கு புது வருடத்திற்கான வாழ்த்துக்கள் கொடுத்தாரு. இந்த நிமிடம் கடந்தது என்னவோ கடந்தது. இது விடை பெற்று மற்றும் வாழ வந்த காலம். ஒரு பக்கம் விடை கொடுப்பது தனக்கு முழுமையாவதில் குறையை அனுபவம் செய்கின்றார்கள். சிலர் அந்த பழைய வருஷம் முடிஞ்சிச்சு விடை கொடுத்துட்டாங்க. இன்னும் சில பேர் முழுமையாவதுல குறையை அனுபவம் செய்யறாங்க. என்ன பாபா இன்னும் இந்த குறை இருக்குது என்கிட்ட, அதற்கும் விடை கொடுத்துருங்கன்றாரு. இனிமே நான் முழுமையாயிட்டேன், என்கிட்ட இந்த குறையெல்லாம் இல்லைன்னு சொல்லி அதுக்கும் விடை கொடுத்துருங்க. சதா காலத்திற்கு விடை கொடுக்க வேண்டும் மற்றும் சதா காலம் போயிடணும். பாபா கோபப்பட்டுட்டேன், பாபா நான் விகாரத்துல போயிட்டேன், இதெல்லாம் சொல்லக்கூடாது. சதா காலத்திற்கு போயிடுச்சு, விடை கொடுத்துருங்கன்றார். மற்றும் மேலே பறப்பதற்கான வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்லது. ஓம் சாந்தி. வரதானம் பாபா சொல்றாங்க, நினைவை அனுபவத்தின் ஸ்திதியில் நிலைக்க செய்யும் நம்பர் 1 விசேஷ ஆத்மா ஆகுகிறார். இப்ப பாபாவோட நினைவை அனுபவத்துல கொண்டு வாங்க, அனுபவத்துல ஸ்திதியில நிலைக்க செய்யக்கூடிய நம்பர் 1 விசேஷ ஆத்மா ஆகுகின்ற வரதான் கொடுக்குறாரு. அனைத்து பிராமண ஆத்மாக்களின் உள்ளே எண்ணம் இருக்கும், நாம் நம்பர் 1 விசேஷ ஆத்மா ஆக வேண்டும். எல்லாருமே முரளி படிக்கும் போது பாபா சொல்லும் போது ஆசையா தான் இருக்கு இல்லையா, நான் தான் நம்பர் 1, நான் தான் லட்சுமி நாராயணன், ஆசையா தான் இருக்குது. ஆனா அந்த அந்த நம்ம நினைக்கிறோம், அவ்வளவுதான், நினைவு ஸ்வரூபத்துல மட்டும் இருக்குது. ஆனா அது உண்மையா நம்ம கொண்டு வரல, அந்த நினைவை கொண்டு வரல, அனுபவத்துல கொண்டு வரல. அதான் பாபா சொல்றாரு. எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்குது, நான் நம்பர் 1 விசேஷ ஆத்மா ஆகணும். ஆனா சங்கல்பம் மற்றும் செயல்களின் வித்தியாசத்தை அழிப்பதற்காக நினைக்கிறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு, அந்த வித்தியாசத்தை அழிப்பதற்காக நினைவு அனுபவத்தில் கொண்டு வாருங்கள். இந்த ஸ்மிருதியை அனுபவத்தில் கொண்டு வாருங்கள். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத வாழ்க்கையில நடைமுறையில கொண்டு வாங்க. நான் ஒரு பரிசா, நான் விடுபட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் உண்மையாலுமே லட்சுமி நாராயணன் மாதிரி ஆயிட்டு இருக்கிறேன், அப்படி கொண்டு வாங்க. விடுபட்ட அந்த உபராம் ஸ்டேஜ
கொண்டு வாங்க. அப்ப அன்பா தெரிவிங்க எல்லாருக்கும். அப்ப எல்லா குணங்களும் வந்துரும். அப்ப பாபா கிட்ட இருந்து எல்லா குணங்கள், சக்திகள் எல்லாமே வந்துரும். அப்ப அனுபவத்துல கொண்டு வாங்குன்றாரு. எப்படி கேட்பது, அறிந்து கொள்வது நினைவில் இருக்கின்றதோ அப்படி தன்னை அந்த அனுபவத்தின் நிலையில் கொண்டு வாருங்க. இப்ப நம்ம கேட்கறது அறிகிறது. இப்ப ஞானம் கேட்கறோம், அது தெரிஞ்சுக்கிறோம், இதெல்லாம் ஞானம் எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். தெரியாமலாம் இல்ல, பிகேஎஸ் ஞானம் எல்லாமே தெரியும். ஆனா தெரிஞ்சது மட்டும் இல்லாம அந்த அனுபவ நிலையில கொண்டு வாருங்க. இப்போ ஒரு சொமான இருக்குன்னா அந்த சுயமரியாதையில உங்களை நீங்களே கொண்டு வாங்க. அந்த அந்த அனுபவத்தின் நிலையில கொண்டு வாங்க. இதற்காக தனது மற்றும் சமயத்தின் மகத்துவத்தை அறிந்து மனம் மற்றும் முக்கிய ஏதேனும் அனுபவத்தின் இருக்கையில் நிலைநிறுத்தி விடுங்கள் சொல்லி பாபா சொல்றார். இதுக்காக இப்ப என்ன பண்ணணும், நம்ம நம்மளோட மகத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். நம்ம யார், நான் யார், நான் எப்பேற்பட்டவன் அப்படின்றத அந்த மகத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு, டைமும் அதே மாதிரி இல்ல, டைம் கம்மியா இருக்கு, அதோடைய மகத்துவத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இப்ப மனசு மற்றும் புத்திய ஏதேனும் ஒரு அனுபவத்தின் சீட்ல உட்கார வைங்க. மாஸ்டர் சர்வசக்தி ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி சிவசக்தி அந்த மாதிரி ஏதாவது ஒரு மனசு புத்தி அந்த சீட்ல உட்கார வச்சிருங்க. அத நிலைநிறுத்தி இருங்கன்றாரு. அப்போது நம்பர் 1 விசேஷ ஆத்மா ஆகிடலான்றாரு. ஏதோ ஒரு சொமானம் கூட எடுத்துட்டாரு, ஃபுல் டே பிராக்டிஸ் பண்ணணும். நான் சிவசக்தி, நான் மாஸ்டர் சர்வசக்திவான், நான் ரோஜா மலர், நான் ஆன்மீக ரோஜா மலர், என்கிட்ட இருந்து வாசனை தான் வீசும், நான் யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டேன், நான் வந்து எல்லாருக்கும் சுகம்தான் கொடுப்பேன். ஏதாவது ஒன்ன கொண்டு வந்து நான் தான் அதுன்ற சீட்ல நீங்க உட்கார்ந்து நிலைநிறுத்திட்டீங்கன்னா அப்ப நம்பர் 1 ஆத்மா ஆகிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதனால நீங்க விசேஷ ஆத்மா ஆகணுன்றவர் தானே நம்ம கொடுக்குறாங்க. ஸ்லோகன்: தீயவற்றில் பொறாமையை விட்டுவிட்டு நல்லவற்றின் போட்டியை ஏற்படுத்துங்கள். பாபா சொல்றாரு, இப்போ சில விஷயங்கள் இந்த மாயா வந்து போட்டி பொறாமையை கொண்டு வருது. அந்த தீய விஷயங்கள்ல போயிட்டு அந்த பொறாமைப்படாம பிகேஸ்குள்ளாரே பொறாமையெல்லாம் வருது. இந்த பொறாமையெல்லாம் விட்டுடுங்க, அது தேவையில்லை. அந்த தீய வட்டல் பொறாமையை விட்டுட்டு நல்ல வட்டத்துல போட்டியை ஏற்படுத்துது. பாபா நினைக்கிறேன், நான் வந்து இப்ப எப்படியா இருந்தாலும் நான் 4 மணி நேரம் 8 மணி நேரம் நான் நினைச்சு காட்டுறேன். அதுல ஒரு போட்டியை வைங்க. ஷார்ட் நான் வந்து இன்னைக்கு பாபா கிட்ட 8 மணி நேரம் நினைச்சேன்ற ஷார்ட் வச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லுங்க. நான் 4 பேருக்கு ஒரு நாளைக்கு நான் எத்தனை பேருக்கு ஞானம் சொல்றேன், இதுல போட்டியை வைங்க. இந்த மாதிரி போட்டியை அதுல வைங்க. கெட்டதுல போய் எதுக்கு பொறாமப்பட்டு இருக்கிறீங்க? இந்த கெட்ட விஷயங்கள்ல போயிட்டு பொறாமப்படுறதை விட்டுட்டு நல்ல விஷயத்துல போட்டியை ஏற்படுத்துங்கன்ற. நான் இவ்வளவு பேருக்கு சேவ் பண்ண போறேன், இவ்வளவு நேரம் பாபா நினைக்க போறேன், இப்படி எல்லாம் வந்து போட்டி வைங்க, ரேஸ்ல ஓடுங்க, இந்த மாதிரி போட்டிகளை ஏற்படுத்துங்கன்னு சொல்லி பாபா. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.